கொண்டவை தமிழ்நாட்டுக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, கேள்வி இருக்கலாம். இதுக்கு கொண்டதுக்கு காரணம் பிஜேபி அரசு தான் காரணம். பீகார் மாநிலத்துல ஒரு வேலை வாய்ப்புன்னு ஒண்ணு இருந்திருந்தா அவன் பீகார்ல இருந்து தன் குடும்பத்தோட இங்க சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்க அவசியமே இல்லை. பீகார் என்ற ஒரு மாநிலத்தை சிறப்பு அந்தஸ்து கொடுத்தும் அங்க உள்ள நிதிஷ்குமார், முதலமைச்சர் நிதிஷ்குமாரா இருக்கட்டும், அதை ஆள்ற பிஜேபி அரசாங்கமா இருக்கட்டும், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் இனி அடுத்தடுத்து ஊட்டிட்டு. ஹலோ மீடியா, நான் உங்களுக்கு காமெடி தரேன். எல்லாம் நல்லா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க நம்புறேன். ஜனவரி 21 பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கௌரவ்குமார் என்பவர் தன் மனைவி தமிழ்ல 2 வயது கை குழந்தையோட சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வர்றது புதுசுல. கௌரவ்குமார் வந்தது எதுக்குன்னா சென்னையில வேலை தேடி. இதே கௌரவ்குமார் சில நாட்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்பு கூட இருக்கலாம், சென்னையில ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்திருக்காரு. அந்த செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சொந்த ஊர்ல போய் தன் மனைவியும் தன் பிள்ளைகளை பார்க்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அதனால சொந்த ஊருக்கு போயிருக்காரு. சொந்த ஊருக்கு போன அவருக்கு தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் நம்ம மறுவாட்ட சென்னைக்கு கூட்டிட்டு போயிருவோம், கூட்டிட்டு போய் நம்ம பக்கத்துல பாதுகாப்பா வச்சுக்கிறோம்னு குடும்பத்தோட சென்னைக்கு வந்து ஜனவரி 21 வந்த அவருக்கு மறுவாட்ட செக்யூரிட்டி ஆபீஸ்ல, அதாவது அடையாறுல உள்ள ஒரு தனியார் அலுவலகம் இருந்திருக்கு. அங்கே போய் அவர் வேலைக்கு கேட்டிருக்காரு. இல்ல, இப்போதைக்கு இங்க வேலை இல்ல, சப்போஸ் உங்களுக்கு வேலை இருந்தா நாங்க உங்களை கூப்பிடுறோம்னு அவர் நம்பரையும் வாங்கிக்கிட்டு இவங்க நம்பரையும் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவர் கொஞ்சம் நடந்து வந்து, ஐயோ நம்ம குடும்பத்தோட இங்க வந்துட்டோமே, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு அப்போ அவர் பெரம்பத்தூர்ல முன்னாள் வேலை பார்த்த தன்னுடைய நண்பரான சிக்கந்தர் அவர்களுக்கு கால் செஞ்சிருக்காரு. சிக்கந்தர்கிட்ட போன் பண்ணி தனக்கு நடந்ததை சொல்லி, எனக்கு ஒரு வேலை வேணும், நான் இந்த மாதிரி மனைவி பிள்ளையோட வந்திருக்கேன், நீ தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்காரு. இங்கேதான் அவருக்கு அவர் குடும்பமே ஒரு முடிய போகுதுன்றது அவருக்கு தெரியாம சொல்லியிருக்காரு. இந்த சிக்கந்தரும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட சிக்கந்தர் சென்னை தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் காலேஜுக்கு கௌரவ்குமார் வர சொல்லியிருக்கான். சிக்கந்தர் கௌரவ்குமாரும் தன் மனைவியை கூட்டிட்டு சிக்கந்தரை சந்திச்சிருக்காரு. அதாவது பாலிடெக்னிக்ல சிக்கந்தருக்குன்னு ஒரு அறை கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி ரூம். அதுல சிக்கந்தர் தங்க வச்சிருக்கான். இரவு கடந்திருக்கு 24 சிக்கந்தருக்கு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. என்ன வழக்கம்னா, இரவானா பாலிடெக்னிக் முடிஞ்சோடனே சிக்கந்தருடைய நண்பர்கள், அவங்களும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருக்காங்க. இவங்க ஃபுல்லா அதே ஒரே அறையில உட்காந்து நல்லா சரக்கு அடிக்கிறது, எல்லா மனைவி கௌரவ்குமாருடைய மனைவி பிள்ளைகள் இருக்கும்போது சிக்கந்தர் தன்னுடைய மற்ற பிற நண்பர்களை வர சொல்லி இரவு மது அறிந்திருக்காங்க. போதைக்கு தலைக்கு ஏறின உடனே அங்கே படுத்திருந்த கௌரவ்குமார் மனைவியை மிக கொடூரமா பாலியல் செண்டல் பண்ணியிருக்காங்க. சத்தம் கேட்ட கௌரவ்குமார் எந்திரிச்சு பார்க்கும்போது தன் மனைவியை நிர்வாணமா படுத்தி 5 பேர் பண்றதை பார்த்தோன்னே கௌரவ்குமாரை தடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. தடுக்க முயற்சி பண்ண கௌரவ்குமாரை தள்ளி விட்டு இரும்பு கம்பியால கொடூரமா தாக்கி அடிச்சே கொலை பண்ணிட்டு மறுவாட்ட கௌரவ்குமாருடைய மனைவி தன்னுடைய எவ்வளவு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அந்த பெண்ணையும் கொடூரமா கொண்டிருக்காங்க. தன் தாயை கற்பழிக்கிறத பார்த்த 2 வயது குழந்தை அழுதுகிட்டே பார்க்கும்போது அதையும் அடிச்சு கொடூரமா அடிச்சு வெட்டி துண்டு துண்டா கை காலு தனித்தனியா கௌரவ்குமார் மனைவியையும் கௌரவ்குமாரையும் கட்டி அவருடைய பிள்ளையும் கொடூரமா வெட்டி கௌரவ்குமார் மனைவியை பெருங்குடியில குப்பை கடங்களை போய் போட்டிருக்காங்க. அவருடைய 2 வயது குழந்தைய மத்திய கைலாசா குவா ஆற்றிலையும் போட்டிருக்காங்க. கௌரவ்குமாரை தூக்கிட்டு போய் வேற இடத்துல போட போகும்போது கௌரவ்குமார் சடலம் வந்தான். அடையாறு இந்திராநகர் 1வது அவனியுள்ள கௌரவ்குமார் சடலம் விழுந்திருக்கு. அங்கே மக்கள் நடமாட்ட கண்டு மீண்டும் எடுத்தோம்னா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, பதட்டத்துல விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப அனாமத்தமா 3 உயிர் போயிடுச்சு. இதுல என்னன்னா, அந்த 3 உயிர் என்னென்ன வேதனைப்பட்டிருக்கோம். நம்ம ஒரு படத்துல பார்த்திருப்போம், ஒரு சீன்ல கூட தெரி படத்துல சமந்தாவை விஜய்க்கு முன்னாடி கொல்லும் போது அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு அழுகிறோம். ஆனா ஒரு குடும்பத்தையே கணவனுக்கு முன்னாடி மனைவியை கற்பழிக்கிறதையும், மனைவிக்கு முன்னாடி கணவனை கொடூரமா கொலை பண்றதும், எந்த தப்பும் தெரியாத அந்த பச்சை குழந்தை 2 வயசு குழந்தை அழுததை அதையும் கொடூரமா கொண்டதும் இது தமிழ்நாட்டையே ஒழிக்குது. இப்போ ஒரு கேள்வி, இப்ப என்னன்னா, இப்ப எல்லாருக்கும் இதுக்கு வந்து தமிழக அரசு தான் முழு காரணம், தமிழக அரசுனாலதான் இந்த தப்பு நடக்குது, சட்டம் சரியில்லைட்டாங்க. இது எப்படி தமிழக அரசு காரணமாகும்? ஒரு இரவுல ஒரு நண்பனை நம்பி வந்த அவனை இரவா கேட்டு கொண்டதுக்கு எப்படி தமிழக அரசு காரணம்? கொண்டவை தமிழ்நாட்டுக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, கேள்வி இருக்கலாம். இதுக்கு கொண்டதுக்கு யார் காரணம்? பிஜேபி அரசு தான் காரணம். பீகார் மாநிலத்துல ஒரு வேலை வாய்ப்புன்னு ஒண்ணு இருந்திருந்தா அவன் பீகார்ல இருந்து தன் குடும்பத்தோட இங்க சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்க அவசியமே இல்ல. பீகார் என்ற ஒரு மாநிலத்தை சிறப்பு அந்தஸ்து கொடுத்தும் அங்க உள்ள நிதிஷ்குமார், முதலமைச்சர் நிதிஷ்குமாரா இருக்கட்டும், அதை ஆள்ற பிஜேபி அரசாங்கமா இருக்கட்டும், ஏன் அங்க உள்ள வேலை வாய்ப்புகளை உருவாக்காம ஏன் அங்க உள்ள மாநிலத்தை எதுக்கு இந்த தமிழ்நாட்டுல வந்து வேலை பார்க்கணும்? இதுக்கு முழுக்க பிஜேபி அரசு தான் காரணம். சரியான வேலை வாய்ப்பு இருந்துச்சு அந்த மாநிலத்துல இருந்து இங்க வந்து பிழைப்பு தேடி வர வேண்டிய அவசியமே இல்ல. இது வந்தவனை வாழ வச்ச மாநிலம். நான் திமுகவுக்கு செம்பு தூக்குறேன் கிடையாது, ஆனா எதுக்கெடுத்தாலும் இந்த எலெக்ஷனை ஒட்டி திமுக தான் காரணம், திமுக காரணம், இது அநியாயம். அங்க சரியில்லாதனால இங்க பிழைப்பு தெரிய வரையா, இங்க அதிக சம்பளம் கொடுக்குறாங்க, இங்க போனா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகுன்றதுனால தமிழ்நாட்டை நாடி வரையா. தமிழ்நாடு அரசு பண்ற ஒரே தப்பு ஒயின் சாப்ப மூடாம இருக்குது, அது ஒண்ணுதான். பீகார் மாநிலத்துல கெடுத்து கொலை பண்றானா அவன் எவ்வளவு வெறி பிடிச்சவனா இருக்கான். எவ்வளவு வெறி பிடிச்சவன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வர விடக்கூடாது. இனிமே வட மாநிலத்துல தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிடும். ஏன்னா வந்தவன போல அந்த இழிச்சவாக்காரன் வாழ வச்சிருக்கல, இங்க இருந்து போறவன் போல என்ன பண்றேன்னு தெரியல. ஆனா அங்க இருக்கிறவங்க இங்க இருந்து நல்லா தான் வாழ்றான். எதுக்கு எடுத்தாலும் திமுக காரன் சட்டம் தெரியல. என்கவுண்டர்ல ஒருத்தன ஒரு ரவுடியை கொல்ல போகும்போது என்கவுண்டர்ல போலீஸ் போடுது. சட்ட ஒழுங்கு சீர்படுத்தும், மதுமான கடைகள் அடைக்கப்படும், அதை நாங்க எந்த மாற்று கருத்து தெரிவிக்கல. அதுக்கு தமிழக அரசு காரணம். ஆனா இன்னைக்கு இந்த சென்னையில அடையாறுல நடந்த கொலைக்கு தமிழக அரசு தான் காரணம். சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றது குறை சொல்றதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது. 5 பேருமே அரெஸ்ட் ஆகி உள்ளதா இருக்காங்க. ஆனா அந்த 5 பேரையும் தமிழ்நாடு அரசு விடக்கூடாது. அதுதான் என்னுடைய தயவான வேண்டுகோள். மிக பிரபலருடைய கொலை பண்ண போனதுக்கே ஒருத்தனை என்கவுண்டர்ல பண்ணீங்க, 3 பேர்த்த கொண்டிருக்கேன், ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க.
தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும். மீண்டும் இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகரிக்காதபடி தண்டனைகள் அதிகரிக்கணும். நான் வேண்டிக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்றதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்க.